விதவிதமா பிரசாதம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த வரலட்சுமி நோம்புக்கு வெரைட்டி ரைஸா இந்த மஞ்சள் சாதம் ஒரு முறை செஞ்சு பாருங்க. எங்க வீட்டுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இந்த பிரசாதம் தான் செய்வேன். முதல்ல சாதம் வடிச்சு தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது வீட்டு செடியில பறிச்ச ஃப்ரெஷ்ஷான மஞ்சள். இந்த மாதிரி ஒரு பச்சை மஞ்சள் கொம்பு எடுத்து நல்லா கழுவி தோல் சீவி துண்டுகளாக்கி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதோட ஒரு 10 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய் பால் சேர்த்து கொரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். வானலியில எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்ச மஞ்சள் விழுதியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா தேங்காய் மிளகு மஞ்சள்ல பெருசா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆற வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிட்டு கொத்தமல்லி தூவி நான் பிரசாதம் செய்யறதுக்காக ஃப்ரெஷ்ஷா நெய் காய்ச்சி வச்சிருப்பேன். ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் நெய் மேலாக சேர்த்து கலந்து விட்டு எடுத்துருங்க. அருமையான ஆரோக்கியமான ஒரு மஞ்சள் சாதம் பிரசாதமா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.